வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 2க்கு வந்து 55 டேஸில் ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருக்கு. அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து யாராச்சும் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இல்லை ஒரு ஸ்டடி பிளான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்குலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகேவா? நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறையை பார்த்துக்குங்க. ஸ்டடி பிளான் வேணும் செல்ஃபாக படிக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னா, சூட்டபிள் ஃபார் செல்ஃப் ஸ்டடி தான். நீங்கள் ஏதாவது இன்ஸ்டிடியூஷனில் போய் டெஸ்ட் பிளான் போட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்களே ஷெடியூல் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா இது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னால வைக்காதீங்க. எங்கே ஃபாலோ பண்ணுறீங்க ஏதோ ஒன்றை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா டெஸ்ட்டையும் போட்டு பார்க்குற 2-3 பக்கம் போய் டெஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. எதையுமே உங்களால் ஃபுல்லாக முடிக்க முடியாது. அதனால் இது டைம் இருக்குது. நம்மளுக்கு 78 டேஸ் வரும் மொத்தம். நான் வந்து இது 55 டேஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் இந்த ஷெடியூல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ரிவிஷன் பண்ணிக்கலாம், எல்லாமே கண்டினியூவாக ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷெடியூலு. ஏன்னா இப்போ நம்ம குரூப் 4ல் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். ஓரளவுக்கு நம்ம எல்லாமே படிச்சுட்டு தான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். அதில் கொஞ்சம் நம்மளுக்கு நாலேஜ் இருக்கும். அதே எஃபெக்டோடு படிச்சுட்டே இருந்தோம்னா மறக்காது. அதுக்காக தான் இப்போலாம் அப்படியே கண்டினியூவாக படிச்சுட்டே இருப்போம். எது படிக்காமல் மிஸ் பண்ணியிருக்கோமோ அதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மறுபடியும் புதுசாக படிப்போம். அது அடுத்து வர குரூப் 2வில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லா கொஸ்டின்ஸாக வரும். நாம் நல்லா எக்ஸாம் படித்து நல்லா எழுதி பாஸ் பண்ணுவோம். குரூப் 2 ஆஃபீஸராக ஆவோம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். நெகட்டிவ் பார்ட்ஸ்லாம் விற்றுருவோம். என்பிசியை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணும் குரூப் 4க்கான ஆன்சர் கீ, அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய கொஸ்டின் ஜிகேலாம் வந்து எல்லா இன்ஸ்டியூட் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஆனால் வந்து டிஎன்பிசி எது கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபைனல் கீ. அதனால் அதெல்லாம் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓகே, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கே தெரியும் நாம் நல்ல மார்க் வாங்குவோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளோட மார்க்ஸ் என்ன வரும் அப்படின்னு. கட் ஆஃப் என்ன வருங்கிறதுல யோசிக்க வேண்டாம். அடுத்த எக்ஸாம் வந்து நம்மளுக்கு குரூப் 2 ரெடியாக இருக்குது. ஸோ இன்னைக்கு 1 டே விட்டுருங்க, நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லை நம்ம இன்னும் 2 நாள் இல்லை 1 வாரம் ஃபீல் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 28ஆம் தேதி வந்து எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு தெரியல, அதே டேட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். எப்படின்னு பார்க்கலாம். அதனால் நாளையிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நாளைக்கு 3 செஷனாக பிரிச்சுக்குங்க. மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன், ஈவினிங் செஷன்னு பிரிச்சுக்குங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா ப்ரிப்பரேஷன் ஆஸ்பிரன்ஸுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டைமை டிவைடட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தமிழுக்கு ஒரு பார்ட் கண்டிப்பாக ஒரு 3 ஹவர்ஸ் தமிழுக்கு கொடுக்கணும். அதே 3 ஹவர்ஸ் வந்து ஜிகே கொடுக்கணும். ஏன் அப்படின்னா எல்லாமே ஈக்குவல் தான். ஏன்னா இப்போ தமிழ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்போது ஜிகே நம்ம நல்லா படிச்சிருந்தோம்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். மேக்ஸுக்கு வந்து கம்பல்சரி டெய்லி 1 ஹவர்ஸ் வந்து போட்டுருங்க. ஸோ 7 ஹவர்ஸ் கம்பல்சரி நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் டைம் படிக்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி எல்லாமே படித்து முடிச்சுவிங்க. ஈவினிங் மட்டும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பார்ட் டைம் கேண்டிடேட்டுக்கு ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ஃபுல் டைம் படித்தோம் அப்படின்னா தான் ஏன்னா இருக்கிற டைமே அவ்வளோதான். நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு. இனி நம்ம வெயிட் பண்ணி முதல்ல ஸ்லோவாக அப்படின்னெல்லாம் படிக்க வேண்டியதே இல்லை. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே சிலபஸ் வைஸ் தான். ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1லேயும் சரி குரூப் 4லேயும் சரி கொஸ்டின் வந்து சிலபஸில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ சிலபஸ் வைஸில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிலபஸ் விட்டு வெளியே போகலை. அந்த ஒரு விஷயந்தான் டிஎன்பிஎஸ்சியோட ப்ளஸ் பாயிண்ட்னா அது ஒன்று தான். சிலபஸில் கொடுத்துருக்குற டாபிக் கேட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா புக்கில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்க வெளியே போயிட்டாங்க. நம்ம இன்னும் 6லேருந்து 12th வரைக்கும் 6ல் இருக்கிறதெல்லாம் முடிக்கிற, 7th தமிழெல்லாம் முடிக்கிற, 8th தமிழ் முடிக்கிற, 9th தமிழ் முடிக்கிறனெல்லாம் அப்படி ஸ்டாண்டர்ட் வைஸ் முடிக்காதீங்க. மற்ற சப்ஜெக்ட்டுமே எடுத்திங்கன்னா சிலபஸ் வைஸ் படிங்க. புக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் எதையுமே படிக்காதீங்க. அதாவது கண்டென்ட் வந்து படிக்கும்போது எல்லா புக்லேயும் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படிக்கணும். மற்றபடி ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்காதீங்க. சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும். அதுதான் நம்மளுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறது அதுதான். அடுத்து பார்த்தோன்னா இந்த ஷெடியூலில் பொது தமிழ் வந்து அலகு 1 முதல் 7 வரைக்கும் இருக்குது. அந்த எல்லா அலகுக்குமே முடிக்கிறதுக்கு 45 டேஸ் தான் ஆகுது. அலகை முடித்தது அதாவது இந்த சிலபஸ் வைஸ் யூனிட்டை முடித்தது போக ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் வைஸ் அப்படின்னா புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே படிக்க வேண்டாம். நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகிற கண்டென்ட்டுகள் எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்ட் வைஸ் செக் பார்த்துக்கலாம். ஏன்னா எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு ஸ்டாண்டர்ட் வைஸ். ஏன்னா
எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. மத்தவங்கலாம் ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கிறாங்களே, நான் மட்டும் படிக்காம இப்படி சிலபஸ் வைஸ் படிக்கிறேனேன்னு நம்ம மனசு நினைக்கும். அத நினைக்கக்கூடாதுன்னு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து சிலபஸ் வைஸ் எல்லாம் முடிச்சுருவோம். முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் பண்றதுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுவோம். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் யூனிட் வைஸ் ரிவிஷன் பண்ணலாம். அப்புறம் இந்த டைம் இருக்கும் கண்டிப்பா. அப்போ எல்லாமே ஓவராலா ரிவிஷன் பண்ணலாம். எது எது இம்பார்ட்டனோ அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ரிவிஷன் கன்டினியூவா பண்ணிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து சிலபஸ் வைஸ் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் வைஸும் ஒன்ஸ் வந்து பார்த்தரலாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே. அதெல்லாமே பார்க்கறக்கு மொத்தம் 45 டேஸ் தான் ஆகும். ஏன்னா தமிழ்ல வந்து புரிஞ்சு படிச்சோம் அப்படின்னாலும் தமிழ் ரொம்ப ஈஸி தான். கன்டென்ட்ட புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்ம எதா இருந்தாலும் ஆன்சர் பண்ணக்கூடியதுதான். ஆனா வந்து போன குரூப் 4ல என்ன தவறுனா, தமிழ் வார்த்தைகள் சொல்லும் பொருள் இருந்து தான் அவன் எல்லா கொஸ்டினுமே கேட்டிருக்கான். சொற்பொருள்கள வந்து நம்ம பொது புக்லயும் படிக்கணும், பழைய புக்லயும் படிக்கணும். ஒவ்வொரு செய்யுள்ல இருக்கிற சொற்பொருள்கள வந்து நம்ம தெளிவா படிச்சிருந்தோம் அப்படின்னா, நம்மளால எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணக்கூடியதான். வீடியோஸ் எல்லாத்துலயுமே கண்டிப்பா வந்து சிலபஸ பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாரி வீடியோ போட்டுக்கலாம். குரூப் 2 எப்படி கேட்டாலும் நம்ம பாஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அவ டஃப்பா கேட்டாலும், இதுக்கு மேல எங்க போய் கேட்டாலும் நம்ம அதுல எழுதி பாஸ் பண்ற அளவுக்கு நம்ம ரெடியா இருந்துக்குவோம். ஓகேங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா, ஐஎன்எம் ஹிஸ்ட்ரிக்கும் ஐஎன்எம்முக்கும் 14 டேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பிளான்ல. ஏன்னா 14 டேஸ் படிச்சு தான் ஆகணும். ஹிஸ்ட்ரியிலேருந்து ஐஎன்எம்லேருந்து 10 கொஸ்டின் தான் வருது. பட் ஐஎன்எம் நம்ம இந்திய தேசிய இயக்கத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கான்செப்ட் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனா தான் தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்ஸ்க்கெல்லாம் அது யூஸ் ஆகும். தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டம் அப்படின்னா, இந்திய அளவுல இருக்கிற விடுதலை போராட்டமும், தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம் வந்து லிங்க் ஆயி தான் இருக்கு. அது தனிச்சா மட்டும் இல்ல. அதனால வந்து எதா இருந்தாலும் இந்தியன் ஹிஸ்ட்ரிலயும் ஐஎன்எம்மையும் வந்து நல்லா படிச்சுக்குவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அதுலயே தலைவர்கள் எல்லாமே வராங்க. அதனால வந்து பெரியார்லேருந்து எல்லாமே ஐஎன்எம்ல தான் இவங்க டாபிக் குடுத்துருக்காங்க. ஸோ அத நல்லா படிச்சுக்குவோம். வ.உ.சி எல்லாமே வந்து ஐஎன்எம்ல தான் டாபிக் போட்டிருக்காங்க. ஈவன் பாரதியார கூட ஐஎன்எம்ல தான் அவர் பேர ஆட் பண்ணிட்டாங்க. தமிழ் லிங்கோட பாரதியார் பேர் இல்ல. ஆனா ஐஎன்எம்ல இருக்கு. அதனால வந்து ஐஎன்எம்மும் ஹிஸ்ட்ரியும் வந்து நல்லா தெளிவா ஒவ்வொரு டாபிக் வைஸா படிக்கலாம். அது கண்டிப்பா 2 வீக்ஸ் ஆகும். நம்ம அவசரப்பட வேண்டாம். நாம படிக்கிறோம் அப்படின்னா 2 டாபிக் படிக்கிறோம்னா, அந்த 2 டாபிக்ல தெளிவா படிச்சுக்கலாம். சின்ன டாபிக்கா இருந்தா ஒரு 2, 3 டாபிக் படிக்கலாம். எந்த டாபிக் அந்தந்தன்னைக்கு படிக்கிறோமோ, அத நம்ம தெளிவா புரிஞ்சு படிச்சுக்குவோம். அத வந்து ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிக்குவோம். டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஃபுல்லா படிச்சத. அதுபோக இந்த வீக் ஃபுல்லா படிக்கிறத வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கங்க. அது மாரி தான் நான் ஷெட்யூல் போட்டிருக்கேன். வீக் ஃபுல்லா படிக்கிறத வீக்லி ஒன்ஸ் அதாவது சண்டே ஃபுல்லா எல்லாம் படிக்கிறத சண்டே ரிவிஷன் பண்ற மாரி தான் போட்டிருக்கேன். ஏன்னா, ரிவிஷன் பண்ணல அப்படின்னா நம்ம மறந்துருவோம். எந்த டாபிக் படிச்சாலும் நம்ம மறந்துருவோம். அகைன் அகைன் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அது நம்மளுக்கு மைண்ட்ல இருக்கும். அதனால கண்டிப்பா ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுல ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்க்கு 14 டேஸு, ஜியோகிராஃபிக்கு 7 டேஸ் தான் போட்டிருக்கேன். ஜியோகிராஃபிலேருந்து 5 கொஸ்டின்ஸ் தான் வருது. இருந்தாலும் 7 டேஸ் எதுக்குன்னா, அந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு சயின்ஸ் வந்து எது கேட்பாங்கன்னே தெரியாது. பட் ஜியோகிராஃபி அப்படி இல்ல. கேட்கறக்கு அ இ முடிஞ்ச அளவுக்கு சிலபஸ்ல கவர் ஆகுறது நம்மளுக்கு புரிஞ்ச மாரி தான் இருக்கும். அதனால நம்மளுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஈஸி தான். அதுல கம்மியான டாபிக் தான் வரும். அதனால 5 மார்க்ஸ் அப்படிங்கும்போது அத நம்ம படிச்சு அதுல விடக்கூடாது. ஏன்னா சயின்ஸ்ல கண்டிப்பா வந்து எங்கேருந்து கேட்கலான்னு தெரியல. அதனால அந்த மார்க் நம்மளுக்கு மிஸ் ஆயிரும். அதே மாரி சயின்ஸும் வேண்டாம், ஜியோகிராஃபியும் வேண்டாம்னு ஒவ்வொரு யூனிட்டும் ஒமிட் பண்ணிட்டே இருக்க முடியாது. நம்ம மார்க் நம்மளுக்கு அவ்வளோதான் கம்மியாயிட்டே வரும் எல்லாமே விட்டோம்னா. அதனால ஜியோகிராஃபிக்கு 7 டேஸு, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சருக்கு வந்து 9 டேஸ் குடுத்துருக்கேன். ஏன்னா, அது கொஞ்சம் பெரிய டாபிக். திருக்குறள் வரும், தமிழும் வரும். ப்ளஸ் தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டத்தோட பங்கும் வரங்காட்டி அது பெரிய டாபிக். அதுக்கு அதனால 9 டேஸ் பார்த்துருக்கலாம். சயின்ஸுக்கு 5 டேஸ் தான். அதிகமா குடுக்கலாம். பட் வேண்டாம். ஏன்னா இருக்கிற டைம்ல வந்து சயின்ஸுக்கு நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். முக்கியமானத மட்டும் பார்க்கலாம். அடுத்து ரிவிஷன் பண்ணும்போது அதுலயுமே இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்து ரிவிஷன் பண்ணலாம். எக்கனாமிக்ல பார்த்தோம் அப்படின்னா 7 டேஸ் போட்டிருக்கேன். ஏன்னா எக்கனாமிக்கும், இந்தியன் பாலிட்டி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இதெல்லாம் இந்த 3 யூனிட்ட படிச்சாவே நம்மளுக்கு 55 கொஸ்டின்ஸ் வரும். மீதி 20 கொஸ்டின் தான் சயின்ஸு, ஜியோகிராஃபி, இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்ல வருது. ஸோ 55 கொஸ்டினுமே 3 யூனிட்ல கவர் ஆகுறங்காட்டி அதுக்கு நம்ம டைம்ஸ் கொஞ்சம் எச்சா குடுத்து நல்லா தெளிவா படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? இவ்வளோதான் இந்த வீடியோஸ்ல இருக்கு. ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா, நாளையிலேருந்தே நான் போட்டிருக்கேன். நீங்க நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருவேளை ஒரு நாள் உங்கனால கன்டின்யூ பண்ண முடியல, ஒருவேளை சப்போஸ் உடம்பு சரியில்ல, இல்ல வீட்ல யாராச்சும் உடம்பு சரியில்ல அப்படின்னா,
ஓகே. சஃபர் ஆகாதீங்க. இன்னைக்கு படிக்க முடியாதா, நாளைக்கு கொஞ்சம் சேர்த்து படிச்சுக்கங்க. அப்படி ஒட்டுக்கா இன்னி சேர்த்து படிச்சுக்கங்க. அப்படி ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டே போகாதீங்க. சரி நேத்தும் படிக்கல, இன்னைக்கும் படிக்கல, நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுறாதீங்க. 2 நாள் நீங்க படிக்காட்டியும் 3வது நாள் ஷெட்யூல் என்னவோ அத படிங்க. அடுத்தது ரிவிஷன்ல அந்த டாபிக் ரிவிஷன் பண்ணிருவோம். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா மறுபடியும் ஒவ்வொரு யூனிட்டுமே ரிவிஷன் பண்ணிட்டு தான் இருப்போம். அதனால 2 டேஸ் நீங்க படிக்காட்டியும் பரவால்ல. அத விட்டுட்டு த 3வது நாள் என்ன ஷெட்யூல் இருக்கோ அத ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல பார்த்தோன்னா, அ மொத்தம் 8 வீக்குக்கு ஷெட்யூல் போட்டிருக்கேன். வீக் 1ல பார்த்தோம் அப்படின்னா, நாளைலருந்தே ஸ்டார்ட் பண்றேன். தமிழ், ஜிஎஸ் மட்டும் தான் நான் ஷெட்யூல் குடுத்துருக்கேன். மேக்ஸுக்கு வந்து எப்படின்னா, அது கண்டிப்பா டெய்லியும் பார்க்கணும். அது எப்படின்னு வீடியோ பார்த்துக்கலாம். இல்ல நீங்க ஏதாவது யூடியூப் சேனல்ல வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒவ்வொரு டாபிக்கும் அதிலேயே இன்க்ளூட் பண்ணி தான் நான் குடுப்பேன் மோஸ்ட்லி. நீங்களும் வந்து ஒவ்வொரு டாபிக் படிக்கும்போது, அந்த டாபிக்கு அந்த யூனிட் படிச்சு முடிக்கும்போது, அதில கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கங்க. கரண்ட் அஃபேர்ஸ பெண்டிங் வச்சுட்டே இருக்காதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இப்ப கேட்கறது எல்லாமே தனியா கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு கேட்கல. நம்மளுக்கு குடுத்துருக்கிற யூனிட்ல அது ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ் தான் வருது. இப்ப பாலிட்டினா பாலிட்டி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ், ஜியோகிராஃபி ரிலேட்டடா அப்புறம் அந்த மாரி பாலிட்டி ரிலேட்டடா, ஜியோகிராஃபி ரிலேட்டடா, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா அதெல்லாம் தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல வருது. ஸோ எந்த யூனிட் முடிச்சோம் அப்படின்னாலும் அதுக்கோட கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சு வச்சுக்கங்க. அதுக்குன்னு தனியா போட்டு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா கொஸ்டின் இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் படி தான் நம்ம படிக்கணும். அதுக்கு சொல்றேன். ஓகேங்களா? அப்புறம் எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணிடலாம். ஒன்ஸ் தெரியும். அது முக்கியமோ, முக்கியம் இல்லையோ எல்லா யூனிட்டும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 6 நாள் வந்து படிக்கிற மாரி இருக்கும். 7வது நாள் வந்து வீக்லி ரிவிஷன் தான். 6 நாள் டே 1லேருந்து டே 6 வரைக்கும் என்னென்ன படிச்சோமோ, அத வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் ரிவிஷனுக்குன்னு 1 டே வந்து அலாட் பண்ணியிருக்கேன். அது சண்டே ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து நெறைய கமிட்மெண்ட் வச்சிருப்பீங்க. அதனால அந்த 1 டே வந்து ரிவிஷன் பண்ணிட்டு, நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கங்க அதுக்காக. அதே மாரி தான் வீக் 2 அதுலயும் அப்படிதான். இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. இதான் வந்து ஷெட்யூல். மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா, எப்போ ஷெட்யூல் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7/9/2025ல அதாவது செப்டம்பர் 7ஓட முடியுது. அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷனவே பார்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருக்கலாம். அதாவது நம்ம சிலபஸ முடிச்சுட்டோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தா ரிவிஷன் தான். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா கடைசி வரைக்கும் ரிவிஷன் எடுத்துட்டு போயிட்டு, மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு கடைசி எண்டுல 2 நாளைக்கு முன்னாடி மாடல் டெஸ்ட், 3 நாளைக்கு முன்னாடி மாடல் டெஸ்ட் அதெல்லாம் வேண்டாம். நீங்க அந்த செப்டம்பர் 7 அப்படிங்கும்போதே ஃபர்ஸ்ட் வீக்லயே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் செப்டம்பர் லாஸ்ட் வீக்ல தான் வந்து எக்ஸாம் குடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வீக்கும்போது எல்லாமே படிச்சு முடிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே நம்ம எல்லாமே படிச்சு முடிச்சுட்டோம். இனி ரிவிஷன் தான் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதனால வந்து முதலே நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா கடைசி வரைக்கும் இழுத்துட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, இன்னும் படிக்கல அப்படிங்கிற ப்ரெஷர் ஆகும் நம்மளுக்கு. அது அதெல்லாம் லாஸ்ட் மினிட்ஸ்ல அவாய்ட் பண்ணோம்னா, முதலே ஒன்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். அடுத்து வந்து ரிவிஷன் இந்த 7ஆம் தேதிக்கு அப்புறம் ரிவிஷனுக்குன்னு தனியா பார்க்கலாம். ஃபாஸ்ட்டா ரிவிஷன் மெத்தட் அப்படின்னு போட்டு, எப்படியெல்லாம் ரிவிஷன் பண்ணலாமோ, இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இல்ல லைவ் டெஸ்டஸ் அந்த மாரி ரிவிஷன்ஸ பார்த்துக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து மாடல் கொஸ்டின்ஸ் அந்த டெஸ்ட்டும் வைக்கிறேன். அந்த டைம்ல மாடல் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா? ஓகே இது பிடிஎஃப்ல லிங்க் குடுக்குறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே நாளையிலேருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே.